பசிச்சிச்சின்னு ரெண்டே ரெண்டு எடுத்தனே. அண்ணே பேப்பர் வேணுமானே? பேப்பரு இன்னை பேப்பர் இருக்கு இந்தானே. அண்ணே நேத்து உள்ள அந்த 2 ரூபா பாக்கி அதையும் சேர்த்து கொடுத்துருங்கண்ணே. விட்டுருங்க, நான் போயிடுறேன், நீ விட்டுருங்க. என்ன இது பழக்கடையில கூட்டமா இருக்கு, என்னன்னு போய் பாப்போம். ஆஹா, என்னடா இது, ஏதோ சின்ன பையில போட்டு 4-5 பேர் தகராறு பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன விஷயம் தெரியலையே. அண்ணே என்னண்ணே? தம்பி, பழத்தை திருடி தின்னுட்டான்பா தம்பி. காசு கேட்டாலும் அவன்கிட்ட இல்ல, தின்னுட்டு அழுதுகிட்டு இருக்கான்பா. எனக்கு பசிச்சிச்சு, அதான் நான் சாப்பிட்டேன். நான் ஒன்னும் திருடல, இனி விட்டுருங்க. அண்ணே அந்த பழத்துக்கு வேணா நான் காசு கொடுக்குறேன், அந்த பயலை விடுங்கண்ணே. பாவம் சின்ன பயலா இருக்கேன், பசிக்கிற வேற சாப்பிட்டு இருக்கேன். டே தம்பி, என் கூட வாடா தம்பி, நான் நீ சாப்பிட்டதுக்கு நான் காசு கொடுத்துட்டேன். தம்பி உன் பேர் என்னப்பா தம்பி? இப்பெல்லாம் நீ கடையில வந்து திருடலாம் கூடாதுப்பா, வேணா கேளு, காசு கொடுத்து வாங்குப்பா. எதுவும் பஸ் இதே மாதிரி ஏறிட்டியாப்பா? உன் வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டுருவா. எங்க இருக்குன்னு சொல்லுவா வீடு? அண்ணே எனக்கு வீடெல்லாம் ஒண்ணும் இல்லனே, எனக்கு யாரும் இல்லனே. ஆனா பசி மட்டும் ரொம்ப இருக்குனே, அதுக்குதான் என்ன பண்றதுன்னு தெரியலனே. ஓ தம்பி, நீ என்னைய மாதிரிதானா? சரி வாப்பா தம்பி, இன்னையில இருந்து நான் என் வீட்லயே உன்னை தங்க வச்சுக்கிறேன். தம்பி ஏறிட்டியாப்பா? இப்ப வரையும் உன் பேரை சொல்லவே இல்லையாப்பா தம்பி? அண்ணே என்னோட பேரு சின்சான். உங்க பேர் என்னண்ணே? டேய் சின்சானு, என்னை வந்து அண்ணே அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. என்னை வந்து சும்மா வாடா போடுறனே கூப்பிடலாம். என்னோட பேர் வந்து பிராங்க்லின். எங்க பிராங்க்லின்? என்னடா இது நடு ரோட்ல காரை நிப்பாட்டி வச்சுக்கிருக்காங்க. இரு என்னன்னு கேட்போம். அண்ணே என்னண்ணே ஆச்சு, என்ன பிரச்சனை? தம்பி என்னன்னு தெரியலப்பா தம்பி, பிரேக் டவுன் ஆயிருச்சு. என்ன பண்ணாலும் எடுக்க மாட்டேங்குதுப்பா தம்பி. இல்லைண்ணே நான் பாக்குறேன். என்ன இப்படி நடு ரோட்ல பிரேக் டவுன் ஆயிருச்சுன்றாரு? காரு பத்தி ஒன்றும் தெரியாம இருப்பாரு போல. என்ன இது ஒன்றும் எதுவும் அதுசெல்லாம் ஒன்றும் இல்லையே. என்ன சாவியை போட்டு நல்லா தான் சுற்றுது. அண்ணே நல்லா தானே ஓடுது வண்டி, என்னண்ணே பண்ணிட்டு இருக்கீங்க? இருங்க நான் எடுத்து சைடில் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். என்னண்ணே வண்டி ஓட்ட தெரியாம இருக்கீங்களேண்ணே? பிராங்க்லினி, உனக்கு வண்டிலாம் ஓட்ட தெரியுமாடா? ஆமா, உனி டே பிராங்க்லினி அப்படின்னு கூப்பிட்டா ஒண்ணு இல்லதானடா. இரா சின்சான்னு வர்றேன், ஏதோ சொல்ற, எனக்கு ஒண்ணு கேட்க மாட்டேங்குது இந்த சவுண்டுல. இந்த நிப்பாட்டிட்டு வர்றேன். அண்ணே வண்டி ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் ஓடுது. நீங்க சீக்கிரம் இங்கேருந்து கிளப்புங்கண்ணே. பஸ்ஸுக்காரெல்லாம் வந்தானா உங்களை திட்டி போடுவானுங்க. வாடா சின்சானு. டேன்னு கூப்பிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் கூப்பிடலான்டா சின்சானு. இந்த பத்தியா இங்கே தான்டா சின்சானு நான் இப்போ வரையும் குடியிருக்கேன்டா. என்ன ஒன்று, காலையில் பேப்பர் போடுற வேலை பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன்டா. ஒரு நாளைக்கு 100 ரூபா கொடுப்பாங்க, அதை வச்சு ஏதோ பண்ணோ பட்டரோ ஏதோ வாங்கி தின்னுட்டு இங்கே படு தூங்கிடுவேன்டானா. ஓ அப்படியாடா பிராங்க்லினி? சரி சரி, எனக்கு இது கூட இல்ல, சும்மா ரோட்ல இருப்பேன். சரி கையில என்னப்பா இது பேப்பரு? டெய்லி இது மாதிரி 1-2 பேப்பர் மிஞ்சுண்டா சின்சானு. அதெல்லாம் சேர்த்து வச்சு இடக்கடையில் போட்டோம்னா அங்கேருந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும். என்ன ஒன்று, விற்றா 2 ரூபா கிடைக்கும், இடக்கடையில் போட்டால் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். சரி இன்னைக்கு இந்த பேப்பர் மிஞ்சி இருக்கு, இதில் உட்காந்து பொம்மை படத்தை பார்த்துக்கிட்டு நான் எதுவும் சாப்பாடு இது தேடி முடிக்கிறேன். எது டாக்ஸி ஓட்ட ஆட்கள் தேவையா? இந்த பிராங்க்லின் பையன் வேற நல்லா டிரைவிங் பண்றான், பேசாம இந்த வேலைக்கு போயிடலாமோ? டே பிராங்க்லினி சீக்கிரம் இங்க வாங்க. இருடா சின்சானு, நேத்து தான் இதுக்குள்ள ஒரு பிரெட் வச்சேன், காணாம போச்சு. என்ன விஷயம்டா சின்சானு? இல்லடா டாக்ஸி ஓட்டுறதுக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டுருக்கு, உனக்கு தான் டிரைவிங் தெரியும்ல, நீயும் பேப்பர் போட்டுட்டு சும்மாலாம் இருக்க, வேணா இந்த வேலைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அப்படின்ற? அப்ப ஓகே வாடா, இன்னைக்கே போயிடுவோம். எது செஞ்சாலும் இன்னைக்கே செய்யணும்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. இந்த இடம் தான்டா சின்சானு, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல மட்டும்தான் அந்த டாக்ஸிலாம் நிற்கும். அப்போ இதுதான் வந்து அந்த டாக்ஸிக்கு வேலைக்கு ஒரு இடம் போல. இங்கே ஒரு ஐயா நிற்கிறாரா சின்சானு, வெயிட் பண்ணுறான், நான் போய் கேட்டு வந்துடுறேன். அண்ணே இந்த பேப்பர்ல வந்து வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு பார்த்தனே. ஆப்பா தம்பி, டாக்ஸி ஓட்டலாம், வந்து டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும், உனக்கு தெரியுமாப்பா? எனக்கு டிரைவிங்லாம் தெரியும்னே, எல்லா விதமான காரும் ஓட்டியிருக்கேன், இதுவும் நான் ஓட்டுவேனே கண்டிப்பா. அப்பா ஓகேப்பா தம்பி, இன்னைக்கு இப்ப கூட வந்து நீ ஜாயின் பண்ணிக்கலாம்பா. சரிண்ணே, என் தம்பி ஒருத்தன் இருக்கான், அவனை மட்டும் வேற எங்கேயாச்சும் விட்டு வர்றேனே, வெயிட் பண்ணுங்க. டேய் சின்சானு, நீ வந்த நேரமா என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு டாக்ஸி டிரைவிங் வேலை கிடைச்சிருக்கடா சின்சானு. இருடா உன்னைய கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டுட்டு. ஏண்டா பிராங்க்லினி, ஏண்டா நீ எங்கே கூட்டு நிப்பாட்றா? ஏண்டா இப்ப கூட்டு போயிட்டு இருக்க? நான் பேசாம இங்கே இருக்கேன்டா பிராங்க்லினி. டேய் சின்சானு, இங்கெல்லாம் சரிப்பட்டு வராது. பக்கத்திலே ஒரு பார்க் ஒன்று இருக்கு தெரியுமா? இந்த ஒன்றும் கிடையாது, இங்க இருந்து இப்படி 4 ஸ்டெப் எடுத்து வச்சின்னா இந்த ரோட்டுக்கு இங்கிட்டு ஒரு பார்க் இருக்கு. நீ பேசாம நான் வர்ற வரையும் இந்த பார்க்லயே விளையாண்டுட்டு, நான் உன்னை வந்து சாயந்தரம் கூட்டிக்கிறேன்டா சின்சானு. பத்திரம், வேற எங்கேயும் போயிடக்கூடாது, சரியா? சரிடா பிராங்க்லினி, பார்த்து பண்ற. ஆல் தி பெஸ்டா பிராங்க்லினி உனக்கு. நல்ல படிப்பாளி பைய போல, நல்லா இங்கிலீஷ் எல்லாம் பேசுனா. நமக்கு எப்படியோ ஒரு டாக்ஸி வேலை கிடைச்சிருச்சு, இதை வச்சு படிப்படியா முன்னேறி ஒரு பெரிய ஆள் ஆயிர வேண்டியதான்.
அப்பா முருக பெருமானே பிள்ளையாரப்பா ஃபர்ஸ்ட் டாக்ஸி ஏற போனேன் எங்கேயா காப்பாத்திருங்க. அப்பாடி டாக்ஸி ஏறியாச்சு. ஃபர்ஸ்ட் சவாரி எனக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல, பாப்போம் என்ன வரப்போகுதுன்னு. எப்படி இந்த ஆர்டர்லாம் இங்கே வருது? ஏதோ ஒரு மேப்பு மாதிரி ஒரு டிவி மாதிரி டாக்ஸியில் இருக்கு. அதில் டக்குன்னு ஆர்டர்னு வருது, அக்செப்ட் பண்ணோம்னா மேப்பு டக்குன்னு காட்ட ஆரம்பிச்சிருது. நல்லா இருக்கு ஐடியா. முன்னாலாம் டாக்ஸி டிரைவர்னா போற வரவங்களாம் அண்ணே டாக்ஸி வேணுமான்னு கேட்குற மாதிரி இருக்கும். இப்போலாம் ஏதோ டிவி மாதிரி வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நமக்கு எப்படி வர போறான்னு தெரியல. யாராவது இவர் தானா? அண்ணே எங்கனே போனோம்? அண்ணே வந்துட்டனே. ஹலோ அண்ணே, நீங்க தானே டாக்ஸி கூப்பிட்டது? என்ன ஒரு சும்மா நிக்கிறாரு? அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்கீங்க? வேற யாருக்கும் நின்றுட்டு இருக்காரா? இவருக்கு பின்னாடி எடுத்து பார்ப்போம். அண்ணே ஐயோ என்னடா இது போயிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நமக்கு ஒஸ்ட் கஸ்டமரை மாறிட்டாங்களே. என்னடா இவங்க இஷ்டத்துக்கு ஆர்டர் போட்டு இவங்க பாட்டு போயிட்டு இருக்கானுங்க. சரி நம்ம ரெண்டாவது கஸ்டமர் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். இந்தா ஒருத்தர் இருக்காரு, யாருன்னு வேற தெரியல. இந்த சிகப்பு சட்டை போட்டவரோ அதே மாதிரி கையாட்டுறாரு. அண்ணே நான் தானே. அண்ணே எங்கனே போனோம்? தம்பி ஆல்ரெடி மேப்ல போட்டாச்சுப்பா தம்பி, அத பார்த்தே போப்பா. இதெல்லாம் இப்ப மேப்ல போட ஆரம்பிச்சிட்டீங்க. சரி நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. இங்கிட்டு போகணுமா அங்கிட்டு போகணுமா? முதல்ல ஊதா கலர் காட்டுச்சு, இப்ப மஞ்சள் கலர் காட்டுது. எல்லாம் வித்தியாசமா தான் பண்ணியிருக்கானுங்க. டாக்ஸி டிரைவிங் பண்றது கொஞ்சம் ஈஸி தான் போல. ஆனா என்ன நமக்கு அவ்வளோ இது சவாரியும் கிடைக்காது. ஏன்னா அந்த கடையில மொத்தம் ஏகப்பட்ட டாக்ஸி இருந்துச்சு. அண்ணே இங்கதான் அண்ணே இறங்கிங்கண்ணே. அண்ணே ரொம்ப நன்றி. நீங்க தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமரு. இருக்கட்டும் வரம்பா தம்பி. யாரா அவங்க நன்றி சொன்னா மூஞ்சி கொடுத்து கூட பேசாம போயிட்டு இருக்கானுங்க. பாவம் அவனுக்கு என்ன வேலையோ, நமக்கு இந்த டாக்ஸி ஓட்டுற மாதிரி அவனுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையா இருக்கும். எல்லாரும் ஒவ்வொரு வேலை தானே பார்த்துட்டு இருக்கானுங்க. அடுத்து சவாரி நமக்கு வந்துருச்சு. இவர் தான் நினைக்கிறேன். பார்க்க கோட் சூட்லாம் போட்டு பணக்காரமா இருக்காரு. அண்ணே வாங்கண்ணே. தம்பி வந்துட்டியாப்பா? ரொம்ப நேரம் வெயிட் பண்றப்பா. பாப்பா தம்பி மன்னிச்சுக்குங்கண்ணே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் 5 நிமிஷத்துல போயிடலானே உங்க இடத்துக்கு. அண்ணே உங்க பார்க்க கோட் சூட்லாம் போட்டு பணக்கார மாதிரி இருக்கீங்க. என்ன ஒர்க் பண்றீங்க? தம்பி நான் ஒரு கார் டீலரா இருக்கேன்ப்பா தம்பி. என்கிட்ட வந்து கார்லாம் காசு கொடுத்து வாங்க தம்பி. வாங்கினதான்ப்பா தம்பி. நீ கொஞ்சம் முன்னாடி கூட போவேனா, நீ இந்த சந்தில இறக்கி விட்டுரு, நான் இப்படியே இறங்கி போயிடுறேன்ப்பா தம்பி. ஓகேண்ணே, இங்கே இறக்கி விடாச்சு, கொஞ்சம் இறங்கிங்கண்ணே. சரி ஓகேண்ணே, நாங்கள் இப்போ வரட்டுமா? கார் டீலராமே, கார் டீலரு. அவ பெரிய பணக்காரனா தான் இருப்பாரு. கோட் சூட்லாம் போட்டு சூர்கேஸ்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாரு. சரி நம்ம ஒரு காசு சேர்த்து இவர்கிட்ட வந்து கார் வாங்கணும். ஐயோ சூர்கேஸ் வந்து ஞாபகம் வருது. பின்னாடி பார்த்தா ஒரு சூர்கேஸ் இருக்கு. ஐயோ போச்சு இதிலாச்சும் பணம் தான் இருக்க போது. எந்திரிச்சவங்க போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். சூர்கேஸை எடுத்தாச்சு. இன்னும் இவ்வளோ வீட்டோ இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுல ஏதோ பணம் தான் இருக்குன்னு போல. போயிட்டு அவர்கிட்டே கொடுத்துருவோம். பாவம் என்னத்தை வச்சிருக்காரோ, பணம் வச்சிருக்காரா இல்ல டாக்குமெண்ட் வச்சிருக்காரான்னு தெரியல. அப்புறம் நம்ம மேல எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணிடாம தூக்கிட்டு ஓடிட்டான்னு. ஏடா இது இப்பதான் இறக்கி விட்டு வந்தேன், அதுக்குள்ளேயும் பண்ணிட்டு இருக்கீங்க. டே யாரா நீங்களாம்? என்னடா இது யாரான்னு கேட்டாவே இன்னும் அடிக்க விடுறீங்க? ஐயோ இது போலயே பெரிய பிரச்சனைகள் வந்து மாட்டிக்கிட்டோம் போல. 2 பேரும் சேர்ந்து போட்டு அடிக்கிறேன், காப்பாத்துங்க. டேய் இவங்க சும்மா விட மாட்டோம். ஐயோ அடிச்சிட்டான்டா நம்மள. போடுறான், சும்மா விடக்கூடாது இவங்கலாம். ஆஹா விழுந்துட்டான். இதே மாதிரி போட்டு தாக்க வேண்டியதான் அம்பிட்டு பேரையும். வாடா பெரிய மனுஷன் கூட பார்க்காம அவரை போட்டு சுத்து போட்டு அடிச்சுக்கிறீங்க. தெரியுண்டா அவர் ஒரு பணக்காரன் தானே. அவரை போட்டு கடத்தி வச்சு பணம் கேட்க பாக்குறீங்களா? நான் வந்துட்டேன்டாடே, எங்கிட்டேருந்து நீங்க தப்பிக்க முடியாது. வாடா வாங்கிக்க. அவ்வளோதான். சார் என்ன சார் பிரச்சனை? நீங்க சூட்கேஸ் வேற காரில் வச்சுட்டு வந்துட்டீங்க. நல்ல வேலை அதை நான் எடுக்க வந்தேன். அப்போ நான் பார்க்க வந்தேன். என்ன பிரச்சனை? ஏன் அவங்க ரவுண்ட் அப் பண்ணிருக்கானுங்க உங்களை? தம்பி ரொம்ப நன்றிப்பா தம்பி. நீ மட்டும் வரலன்னா என்னோட உயிரை காப்பாத்திருக்க முடியாது. நான் ஒரு கார் டீலர்னு சொன்னேன்னா இது மாதிரிலாப்பா நிறைய பிரச்சனை வரும். கார் வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டானுங்க. அவங்கெல்லாம் வந்து என்னை சுத்து போட்டு அடிப்பானுங்கப்பா. தம்பி நீ வேணா என்கிட்ட வந்து பாடி கார்டை சேர்ந்துக்கிறியாப்பா? நல்லா காரும் ஓட்டுற, நல்லா சண்டையும் போடுற, சேர்ந்துக்கப்பா தம்பி. அண்ணே இது மாதிரி ஒரு வேலை கிடைக்காதான் தானே இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். கவலைப்படாதீங்க, நாளையில இருந்து நான் வேலைக்கு வந்துடுறேன். அப்புறம் வரட்டுமானே? இந்த சின்சான் பையன் வந்த நேரமான்னு தெரியல, நமக்கு எல்லாம் நல்லதாவே நடக்குது. One day later.
ஏப்பா பிராங்க்லினி, நேத்து நான் டாக்ஸி ஓட்டுறத வேலையை தவிர இப்ப நல்ல வேலை கிடைச்சிருப்பா பிராங்க்லினி. இதை மட்டும் விட்டுறாத, ஓகேவா? டேய் சின்சானு, எல்லாம் நீ வந்த நேரம் போல எனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குது. டேய் சின்சானு, நீ இங்க இருந்து என்ன பண்ணுவ? நீ வா, நான் என் கூட நான் உன்னை கூட்டு போறேன். வா. என்ன இன்னைக்கு வாய் ஓவரா உளருது? ஓகே காய்ஸ், என்னைய உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ல ஹார்ட்டா போட்டு கமெண்ட் பண்ணுங்க. டேய் சின்சானு, நேத்து என்ன தெரியுமா நடந்துச்சு? அவரு சூர்கேஸ வச்சுட்டு போயிட்டாரா கார்ல. நான் எடுத்துட்டு போனா 2-3 பேர் ரவுண்ட் அப் பண்ணி அவரை அடிச்சுக்கிருக்கானுங்க. அப்புறம் நான் சும்மா விடுவேனா? நான் வந்து போட்டு பொழந்தள்ளிட்டேன். பார்த்தா சூர்கேஸில் 10 லட்ச ரூபா காசு. தம்பி, நீ வந்து காசையும் நீ வந்து எடுக்கல, நீ அடிச்சும் போட்ட, நீ அடிக்க வந்தாங்கல்ல, அதனால வந்து நீ என் கூட வேலைக்கு சேர்ந்துருக்குப்பா அப்படின்ட்டாரு. இது நல்ல வேலையா தான் இருக்கு. என்ன வர்றவங்களை போட்டு அடிச்சு நொறுக்கணும், இதான் வேலை போல. ஓ, செம்மையா இருக்குப்பா வேலை. ஓகே காய்ஸ், இந்த வீடியோக்கு லைக் போட்டு பாருங்க. லைக் அப்படியே என்னை பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுவீங்க. ப்ளீஸ் காய்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. சின்சானு, இது தாண்டா சின்சானு அந்த கடை. ஏதோ மோட்டார் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு கடை. இந்த கடை பேர்லாம் எனக்கு இப்போ தானே தெரியுது. ஏன்டா சின்சானு, போயிட்டு பாஸ் நமக்கு ஏதாச்சும் வேலை வச்சிருப்பாரு போல. ஆஹா, என்னடா இது இவ்வளோ ரேஸ்காரா நிக்குது. செம்மையா இருக்கு எல்லா காரும். குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங் பிராங்க்லின். இன்னைக்கு நமக்கு ஒரு வேலை ஒன்று இருக்கு. அது என்னன்னா வந்து எப்படி உங்ககிட்ட அதை சொல்றான்னு தெரில. அந்த காரை நான் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8 மாசம் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். எவனை அனுப்புனாலும் அந்த 3 பேர் அடிச்சு போட்டுறானுங்க. அவங்களுக்கு நீ தான் சரியான ஆள் போல. நல்லா கேட்டுக்க, ஒரு கோல்டன் கலர் கார், பழங்காலத்து கார் மாதிரி தான் இருக்கும். நல்லா மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இந்த நம்ம கடைக்கு பின்னாடி ஒரு பைக் இருக்கு, அதை எடுத்துட்டு போயிட்டு காரை மட்டும் எடுத்து வந்துடுறேன். ஓகே பாஸ், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. சின்சானி வாடா சின்சானி, பின்னாடி ஏதோ ஒரு பைக் இருக்கான். அந்த பைக்கை எடுத்துட்டு போயிட்டு, ஐயோ என்னடா இது ரேஸ் பைக்கு? நான் கூட ஏதோ சாதாரண குட்டி பைக்கா இருக்குன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய ரேஸ் பைக்கா இருக்கு. சூப்பரா இருக்கே ரேஸ் பைக்கு. சின்சானி ஏறா சின்சானி, நான் எப்படி போறேன் இப்ப பாடுறா. நான் வீலிங் மட்டும் எப்படி போறேன்னு மட்டும் பாடுறா. ஏண்டா பிராங்க்லினி, பாத்துறா பிராங்க்லினி, என்ன இவரு பாஸ் பைக் கொடுத்தாரு வீலிங்ல அடிச்சுக்கிருக்க? பாத்து ஓட்டுறா பிராங்க்லினி. டேய் சின்சானி, அதெல்லாம் நான் பார்த்து ஓட்டிடுவேன்டா சின்சானு. இந்த இடம் தான் சொன்னாரு. ஆஹா, அந்த நிக்குது பாரு, கோல்டன் காருன்னு சொன்னாரு. பழங்காலத்து காரு, மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிருக்குன்னு சொன்னாரு. இதுதான் நினைக்கிறேன். இந்த 3 பேருக்கு ஓவரா ஹைப்பு கொடுத்தாரு நம்ம பாஸ். அடிச்சு போட்டு வந்துட வேண்டியதான். ஏன்னா அது கார் ஃபார் சேலா. ஓ, எங்க கிட்ட காரை வாங்கி நீ அங்கேயே விற்கிறீங்களா? டே, ஒழுங்கு மரியாதையா காருக்குள்ள காசு குடுக்கிறீங்களா? காரை தூக்கிட்டு போவா. யாரா நீ எங்க ஏரியால வந்து காரை தூக்கிட்டு போவன்ற? முடிஞ்சா நீ காரை தொட்டு பாடுறானே. டேய், நான் காரை தொடுறது என்னடா? இப்ப பாரு, நான் காரை தொட்டு உள்ள உட்காந்து முறுக்குன்னு முறுக்குற மாதிரிடா. என்ன ஒரு காரு செம்மையா இருக்கே. இந்த உட்காண்டேன். உங்களால இப்ப என்னடா பண்ண முடியும்? முடிஞ்சா பண்ணுங்கடா. ஐயோ, என்னடா 3 பேரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. போச்சுடா, கார் எடுத்துட்டு போயிடலாம் பார்த்தா விட மாட்டாங்க போலயே. வந்துட்டாடா. கும்ஃபுலாம் தெரியும் போல இவங்களுக்கு. இந்தாடா முதல்ல அடிச்சா. அது அச்சோ, சொன்னது உண்மைதான் போலயே. இந்த விலகு பழகுறான். ஃபர்ஸ்ட் அவனை நம்ம விட்டு வச்சிருவோம். இங்க ஒரு அடி, இங்க ஒரு அடி, அப்புறம் இங்க ஒரு அடி, அப்புறம் அங்க ஒரு அடி, அப்புறம் இங்க ஒரு அடி. நான்லாம் அடிக்கிறதுலே வந்து விதவிதமா அடிப்பண்டாடே. வாங்கிக்கிறான். அவ்வளவுதான், ஊதா சட்டை காலியா போயிட்டான். இப்போ இவன் தான் ஓவரா தடுப்பானே. இங்க ஒரு அடி, இங்க தடுத்துட்டான்டா. இங்க ஒரு அடி, இங்கே அடிச்சுக்கோணுமா? அங்க போனோம்னா அந்த தடுத்துட்டான்டா. எப்படா தடுக்கிறது? ஒரு அடிக்கே கவுந்துட்டான். இவன் மட்டும்தான் இருக்கான். இவன் மட்டும் என்ன முதல்ல இருந்து வாங்கிட்டு இருக்கான். டேய், என்னடா இது போசு? இவன் இப்படி கிடக்கான். என்னடா இது? எனக்கு என்ன இது பண்றியா? விட்டுருங்கன்னு அழுகிறியா? இல்ல நீ விழுந்த போசே இப்படிதான் இருக்கா? ஏதோ ஒண்ணு. நம்ம எப்படியோ பாஸ் சொன்ன மாதிரி, என்னடா இது காரு பளபளன்னு இருக்கே. டேய் சின்சானி, நான் அடிச்சதெல்லாம் பாத்தியாடா சின்சானு? பிராங்க்லினி, தூங்கிட்டேனா பிராங்க்லினி? ஏண்டா டேய், எவ்வளோ கஷ்டப்பட்டு 3 பேரையும் அடிச்சு வச்சிருக்கேன். இப்படி அசால்ட்டா தூங்கிட்டேன்னு சொல்றியாடா? அதுக்கு தாண்டா உன்னை கூட்டு போனேன். நான்லாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு பாக்குறதுக்கு. சரி விடு, நமக்கு டெய்லி இனிமே இது மாதிரிதான் இருக்க போகுது. பாஸ்ட்ட போய் சொல்லுவோம். பாஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு. பாஸ், நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன், அந்த காரெல்லாம். பிராங்க்லின், எனக்கு இந்த கார் எவ்வளோ பெரிய முக்கியம் தெரியுமா? நீ என்ன வேலை பார்த்தங்க தெரியுமோ? ஐயோ பிராங்க்லின், ரொம்ப தேங்க்ஸ் பிராங்க்லின். இந்த காரை நான் எடுக்கிறதுக்காண்டி கிட்டத்தட்ட 1 வருஷம் 8 மாசம் நான் வந்து இது பண்ணேன். நீ வந்து கார்ல ஏறு, நான் உங்க 2 பேருக்கும் ஒன்று வந்து காட்டுறேன்.
நீ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க. இன்னையிலேருந்து உன்னோட ரேஞ்சு வேற ஃப்ராங்க்லின். என்னடா ஃப்ராங்க்லினி, உங்க பாஸ் ரொம்ப ரொம்ப புகழ்றாரு. ஒருவேளை நம்மள கூப்பிட்டு ரொம்ப ரொம்ப பணம் கொடுக்க போறாரோ? டேய் சிஞ்சானு சும்மாறா சிஞ்சானு, வாய மூடிக்கிட்டு. பாஸ் ஏதோ இன்னொரு வேலை கூட்டு போவார்னு நினைக்கிறேன். சொல்ல மாட்டாரு என்னன்னு பாஸ். நீங்க செம்மையா கார் ஓட்டுறீங்க பாஸ். ஃப்ராங்க்லின், நம்மளும் ஒன்னே மாதிரி தான் இருந்துட்டு படிப்படியா முன்னேறி ஒரு கார் டீலரா மாறி இருக்கோம். இங்க பாத்தீங்களா ஒரு வீடு. இந்த வீடு இன்னுமே உங்க 2 பேருக்கு மட்டும்தான். நீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதனால இந்த வீடு இன்னுமே உங்களுக்கு 2 பேருக்கு நான் சொல்லிக்கிறேன். இந்த வீட்டில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, 2-3 பெட்ரூம் இருக்கும், மேலே ஃபுல்லாக ஒரு மாடி, கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருக்கும். அந்த நாய்க்குட்டியோட பேர் சாப் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அது உங்களோட செம்மையாக பழகும். இது என்னோட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருந்தது. இன்னிலேருந்து இந்த வீடு உங்கள் 2 பேருக்கு சொந்தம் சொந்தம் சொந்தம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று காட்டி ஆகணும். ஒரு சென்சார் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் கிட்ட போனீங்கன்னாவே இந்த கராஜ் வந்து திறக்க ஆரம்பிச்சிடும். உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ கார் ஒன்று இருக்கு. இந்த காரும் ஃப்ராங்க்லின் உனக்கு தான். பாஸ் என்ன பாஸ் சொல்றீங்க? இந்த காரு, இந்த பைக், இந்த வீடு எல்லாம் எனக்கா? பாஸ் ரொம்ப ரொம்ப நன்றி பாஸ். நான் ஒரு குப்பை தொட்டியில இருந்தவன், எந்த போய் இப்படி கார்லாம் கொடுக்குறீங்களே பாஸ். ஃப்ராங்க்லின், அவனுக்கு ஒரு தகுதி இருக்கு ஃப்ராங்க்லின். அந்த தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் உனக்கு எல்லாமே வரும். கவலைப்படாத, இதுக்கு மேலே நீ நல்லா வருவ. நீங்க இந்த வீடை சுத்தி பாருங்க, நான் கிளம்புறேன். ஏண்டா ஃப்ராங்க்லினி, வீடு வேற லெவலா இருக்கே. உங்க பாஸ் ரொம்ப ரொம்ப நல்லா வரா ஃப்ராங்க்லினி. ஏதோ ஸ்விம்மிங் பூலா இருக்குன்னாரா, வாடா போய் சுத்தி பாப்போம். டேய் சிஞ்சானு, எல்லாம் நீ வந்த நேரம்னு நினைக்கிறேன்டா சிஞ்சானு. ஏ ஆஹா, என்னடா இது வீடு இவ்வளோ பெரிய வீடா இருக்கு. அவர் சொல்லும் போது கூட அவ்வளோ பெருசா எனக்கு தோணல. என்னென்னமோ இருக்கு வீட்டுல. தடரா சிஞ்சானு, கீழே போய் பார்ப்போம். கீழே ஒரு ரூம் இருக்குன்னாரு, ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னாரு. ஆஹா, போச்சு போச்சு. இதுக்கு மேல அந்த ரூமு, இந்த வீடு எல்லாம் நமக்கு இங்க போடுறா ஒரு பெட்ரூமு. ஸ்விம்மிங் பூலு குதிக்க போறேன், ஜாலி. நான் இதுவரை கடலு ஏரியில தான் குளிச்சிருக்கேன், ஸ்விம்மிங் பூலெல்லாம் குளிச்சதே இல்லை. டே சிஞ்சானி, சீக்கிரம் வாடா சிஞ்சானி, இங்க வா. 2 ஸ்விம்மிங் பூல் இருக்குடா. ஆஹா, அவர் சொன்ன நாய்க்குட்டி தானா? நாய்க்குட்டி நாய்க்குட்டி, எங்க இந்த சிஞ்சான் பைய? சிஞ்சானி, உனக்கு பார்த்து சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, எனக்கெல்லாம் பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இந்த நாய்க்குட்டியை பாடுறா, சூப்பர் அழகா இருக்குடா. டேய் ஃப்ராங்க்லினி, இந்த வீடு உண்மையிலே வேற லெவலா இருக்குடா. அந்த நாய்க்குட்டி என்னமோ நம்மள சொல்ல வருது போல. சூப்பரா ஃப்ராங்க்லினி. வெயிட் பண்றா சிஞ்சானு, பாஸ் போன் அடிக்காரு. பாஸ் சொல்லுங்க பாஸ். ஃப்ராங்க்லின், மறுபடியும் நமக்கு ஒரு வேலை ஒன்று வந்துருச்சு. சீக்கிரம் வரியா? அடிச்சு முடிச்சு விட்டுறலாம். பாஸ் இந்த உடனே வர்றேன் பாஸ். சிஞ்சானு, மறுபடியும் வேலை வந்துருச்சுன்னு பாஸ் கூப்பிட்டாரு. நான் வேட்டைக்கு கிளம்புனடா சிஞ்சானு. இன்னையிலேருந்து பாடுறா என்னோட ஆட்டத்தை. வெறித்தனமா இருக்க போறா சிஞ்சானு, வரவா? இவன் என்ன ஏதோ வேட்டைக்கு கிளம்புறேன்ட்டு கிளம்பிட்டான். வரும்போது என்னத்தை புடிச்சிட்டு வர போறோமோ தெரியல. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. பாய்.